ஹலோ வியூவர்ஸ், மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, எனக்கு என்ன தெரியுதோ சரியானபடி கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணுமோ, எப்படி பண்ணால் சரியாக இருக்குமோ அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களை நம்பி உங்களுடைய வேர்ஹவுஸில் ஸ்டோரேஜ் பண்ணுற இம்போர்ட்டர்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில மைக்ரோ வேர்ஹவுஸிங்கை பற்றி நான் உங்களுக்கு சில ஹிண்ட்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹிண்ட்ஸ். கீப் நோட் ஆஃப் இட். பார்த்தீங்களா, இன்னும் சென்னையில் கொஞ்சம் வேர்ஹவுஸுடைய ஒர்க்கு தெரிஞ்சாலும் சரி தான் வேலை பண்ண முடியும்னுக்கிட்டு பாண்டட் வேர்ஹவுஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு சிலவங்க வேர்ஹவுசிங் ஆப்ரேஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வேர்ஹவுஸ் பற்றி எனக்கு தெரியும். அதில் உள்ள ஓனர்ஸோ இல்லை வேலைக்காரங்களோ அதை பற்றி முழுசாக தெரியாதவங்க, அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வேர்ஹவுஸ்னால் அன்லோடிங் பண்ணுவாங்க, ஸ்டாக் பண்ணுவாங்க, பில் பண்ணுவாங்க, கஸ்டம்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, தென் அதோடைய ரிலீஸ் ஆர்டரை பார்த்து டெலிவரி கொடுப்பாங்க. இவ்வளோ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேற அதில் இன்னும் நுணுக்கமான காரியங்கள்லாம் இருக்குது. அது ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்ம பண்ணச்சில தான் அதை பற்றி நமக்கு தெரியும். நான் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா சரி தான், மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ், தட் இஸ் இம்போர்ட்டர்ஸ், அவங்க மோஸ்ட்லி பாண்ட் பண்ண மாட்டாங்க. Due to any reason, not only fund non-availability, but also any documents, late arrival of their BL or something like that, அவங்க பாண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. இல்லை, பாண்ட் பண்ணிடுவாங்க. ட்ரிபிள் டியூட்டி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கஸ்டம்ஸ் பாண்டட் வேர்ஹவுஸில் பாண்ட் பண்ணிடுவாங்க. பாண்ட் பண்ணிவிட்டு அதை அவங்க ஃபண்டு பொசிஷன் கரெக்டான பிறகு இம்மிடியட்டாக என்ன செய்வாங்க, டியூட்டி பே பண்ணிவிட்டு, இல்லைன்னா பிஎல் ஒரிஜினல் பிஎல்லாம் வந்த பிறகு இமீடியட்டாக டியூட்டி பே பண்ணிவிட்டு டோட்டலாக டியூட்டி பே பண்ணிடுவாங்க. இது வேர்ஹவுஸ் கீப்பர் இஃப் ஹி இஸ் கன்வர்சன் வித் த டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன், அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஸோ ஆஃப் பேக்டு பீப்புள் என்ன செய்வாங்க, அதை பற்றி அக்கறை எடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்க்கனா டோட்டலாக ஒரு 10-15 ஒரு பாண்டு 10-15 கண்டெய்னர்ஸ், 15 கண்டெய்னர்ஸ் இருக்குது. 15 கண்டெய்னர்ஸ் மெட்டீரியல் ஒன் ஸ்ட்ரோக்கில் டியூட்டி பே பண்ணி ரிலீஸ் வாங்கிட்ட பிறகு, இன்ஃபேக்ட் பார்க்கச்சில தட் ஹாஸ் டு பி மூவ் டு த டியூட்டி பெய்டு லொக்கேஷன். அது அன்னசரியாக நம்ம டியூட்டி பெய்டு லொக்கேஷன் மூவ் பண்ணால் அது மல்டிபிள் ஹேண்ட்லிங்னால டேமேஜ் ஆகும், ஹேண்ட்லிங் செலவாகும்ன்ட்டு என்ன செய்வாங்க இம்போர்ட்டர்ஸு, அந்த பாண்டட் வேர்ஹவுஸில் அதுக்கு அது டே வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க. பட் அவங்க வேரியஸ் டெஸ்டினேஷன்ஸ்க்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாள் ஆகினால் ஆறதுவே, சம்டைம்ஸ் இட் மே டேக் ஈவன் 3 months. அந்த மாதிரி நேரத்தில் அங்கே பாண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜர் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவருடைய அக்கௌண்டிங்கில், ஸ்டோரேஜ் உடைய பாண்ட் ஸ்டாக் அக்கௌண்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும். இதில் ஒரு வேர்ஹவுஸை பற்றி எனக்கு தெரியும். அதோடைய அவங்க அங்கே யாருமே சரியானபடி அதோடைய நுணுக்கங்களை தெரியாததுனால மந்த்லி ஸ்டாக் டேக்கிங் பண்ணச்சில பாண்ட் ரிஜிஸ்டர் பிரகாரம், ஏன்னா ஒரு ரிலீஸ் ஆன உடனே இமீடியட்டாக பாண்ட் ரிஜிஸ்டர் விட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம், க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். whereas the stock remains available in the godown.
ஸோ ஸ்டாக் ஃபிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணுறவர் என்ன செய்வார், இந்த ஸ்டாக்கெல்லாம் பாண்டில் இல்லை, பாண்ட் ரிஜிஸ்டரில் இல்லை, பாண்ட் சிஸ்டத்தில் இல்லை, வேற ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருந்தோம்னா ஒருவேளை அவங்க இம்போர்ட்டர் வந்து இது எடுக்க மறந்துட்டாங்க, இல்லை மறந்துட்டாங்க டோட்டலாக அவங்க ஸ்டாக் விட்டு ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அதை தப்பான வழியில் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா தான் ஃபைன் மார்னிங் இம்போர்ட்டர் வந்து அவர் வந்து when he comes for physical verification of the stock, he will find his stocks in short position. So immediately வந்து he will lodge a complaint with the police. இந்த மாதிரி வந்து நான் பாண்ட் பண்ணேன், ஸ்டாக் எல்லாத்தையும் போய் காணும், எனக்கு வந்து அதுடைய ஸ்டாக்கை ரெக்வயர் பண்ணித்தாங்க, அதே நேரத்தில் எனக்குடைய லாஸையும் திருப்பி கொடுங்க, ஒளி பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சரியாக தெரியலன்னா இது ஒரு பெரிய சீரியஸ் அஃபென்ஸ் ஆகிடும். when such matter reaches the customs, அவங்க they will view it very seriously. So sometimes they may cancel their license. ஸோ அதனால் வந்து உங்களுடைய வேர்ஹவுஸில் இருக்கிற ஸ்டாக்கு, உங்களுடைய புக் ஸ்டாக்கு, உங்களுடைய சிஸ்டம் ஸ்டாக்கு, ஃபிசிக்கல் ஸ்டாக்கு 3 டேலி ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இது அப்போ தெரியாட்டாலும் in a few days this will give a very serious complications. ஓகே நண்பர்களே, என்னுடைய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்றொரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அதுவரை have a nice day. Bye.